السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, மேலும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் பல்வேறு மார்க்க செய்திகள், பயான்கள், கலந்துரையாடல்கள், அனுபவமிக்க மௌலவிமார்களுடைய அந்த கருத்துக்களை, நம்முடைய சேனல்களை அல்லாஹுடைய மாபெரும் உதவியால் தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கு நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாய்ப்பாக ஷேக் அய்யூப் அலி ஃபைதி அவர்களோடு சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களோடு ஒரு சில கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் கடந்து வந்த பாதை என்கின்ற கருப்பொருளை கொண்டு இப்பொழுது இந்த கலந்துரையாடல் நேர்காணல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஷேக் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஷேக், நீங்க ஒரு பிரபலமான தமிழகத்துல அறியப்பட்ட ஒரு மார்க்கறிஞராக இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களை பத்தி உங்களுடைய அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொந்த ஊர் கூமாப்பட்டின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். நான் சில 1வது ஜும்ராவில் இருந்து 4 ஜும்ரா வரையில ஓதி அதன் பின்பு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டு. திரும்பவும் ஓதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிற போது சில காரணங்களால் போனோம். அப்புறம் திரும்ப வந்தோம். திரும்ப கடையநல்லூர் இயங்குகிற ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியில் ஒரு கிளாஸ் இறங்கி 3லிருந்து 7 வரையில அங்கே படித்தோம். அல்லாவுடைய பெரும் நாட்டத்தினால அங்கே படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் அன்னஜாத் பத்திரிகை என்று ஒன்று வர ஆரம்பிச்சு. அந்த பத்திரிகை வர ஆரம்பித்த உடனே மதரசாவிற்குள்ளே அந்த பத்திரிகையை விநியோகம் செய்வதில் நாம் முதன்மையாக இருந்தோம். கடையநல்லூரில் மரியாதைக்குரிய மர்ஹூம் ஜலீல் மதனியின் மூலமாக அவருடைய நண்பர் சைஃபுல்லா ஹாஜா, அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் மூலியமாக அன்னஜாத் பத்திரிகையை கொண்டு வருகிறார். மதரசாக்குள்ளே என்ன செய்கிறோம், விநியோகம் பண்ணுகிறோம். இது எங்களுடைய கடைசி ஆண்டு, ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பால தான். 6, 7 படிக்கிற காலகட்டங்கள் ஜும்ராவில். இருந்தாலும் கூட மன்றத்தினுடைய வாரம் மன்றம், மாணவர் மன்றம், பேச்சு பயிற்சி மன்றம் நடக்கும். அந்த மன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பு 4வது ஜும்ராவுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய பீரியடு வந்தவுடனே 7-8 பேர் எங்களுடைய கிளாஸில் 7-8 பேர் இருப்போமா. அதனால அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நெருக்கமாக ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுறதுல நாங்கள் 4 பேர், நான், சைஃபுல்லா ஹாஜா, நெல்லிக்குப்பம் ஜலீல், குளச்சல் பிலால், இந்த 4 பேரும் மன்றத்திலேயே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவோம். அதனால மாணவர்கள் மத்தியில் எங்களுக்குன்னு எங்கள் மீது ஒரு தனி வெறுப்பு இருக்கும். ஏன்னா எங்களுடைய முதல்வரை பொறுத்த மட்டும் யூசுப் அன்சாரி அவர்கள் மருவம், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். என்றாலும் கூட நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை எதிராக போய் அவரிடம் சொன்னாலும் கூட அவர் அதன் காரணமாக நம்மளை ஆக்ஷன் எடுத்து வெளியே தள்ளணும், விரட்டி விடணும் என்கிற சிந்தனையெல்லாம் அவருக்கு இல்லை. நம்மை வைத்து கொண்டார்கள். நாங்கள் மன்றங்களில் அதிகமாக பேசுவது, நாமெல்லாம் அந்த காலத்தில் செய்திகளை சேகரிக்கிறதுக்கு புக்குகளை படிப்போம். அதிகமாக மன்றத்தில் நூல் நிலையத்தில் இருக்கும். அதில் ஒரு புக்காகவே
இருந்துச்சு. திருச்சி ரசூல் அந்த காலத்தில், இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின புக்கு ஹஜரத் கௌசுல் ஆலம் ஜண்டா கொடிமரம் அப்படின்னு ஒரு புக்கு இருந்துச்சு. ஹசரத் கௌசுல் ஆலமும் ஜண்டா கொடிமரமும். இந்த கந்தூரி கொடியேற்று கும்மாளம் போடுறாங்கல்ல, அதை பற்றியெல்லாம் விரிவாகவே அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அள்ளி குமிச்சிருப்பாரு. தப்புகளை பூரா சுட்டி காட்டியிருப்பார் அந்த புக்கு. இப்போ நாம் கேட்டு பார்த்தா இங்கே கிடைக்கலானா, அந்த காலத்தில் நமக்கு அது வாய்ப்பு கிடைச்சி வந்துச்சு. அதனுடைய புக்கை வச்சே நிறைய என்ன செஞ்சோம், ஏகத்துவ பிரச்சாரத்தை அப்பமே செய்ய ஆரம்பித்தோம். அதே காலகட்டத்தில் தான் ரம்லானுடைய நோன்பு நேரத்துக்கு லீவ் விட்டுருந்த நேரம், ரம்லானுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்டுருவாங்க. அப்போ கடையநல்லூரில் ஜலீல் மதினி அவர்களுடைய ஜமியா அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே தான் என்ன செய்வாங்க, தௌஹீத்வாதிகள் வருவாங்க. அப்போ லீவு நேரத்தில் நான் அங்கே போய் அந்த நூல் நிலையத்துக்கு போவேன், அங்கே மக்களோட பேசுவேன். அப்படி இருக்க நேரம் அப்போதுதான் முதலாக அபு அப்துல்லா ஒரு முறை வந்தார். அவருடைய பயான் வச்சிருந்தாங்க. அவங்க பெரிய தெருவுங்கிற தெரு அவங்க தெருவு. அதுக்கடுத்து சகோதரர் பிஜே அவர்கள் வந்தாங்க. இதெல்லாம் எந்த காலத்துல நடக்குது? 84, 85. 84, 85. பிஜே அவர்கள் வந்தாங்க. அப்பத்தான் அவர் நமக்கு பழக்கம், நாம அவரை பார்க்குறோம். சர்வசாதாரணமா பழக்கிறதுக்குண்டான ஒரு சாதாரணமா இருப்பார், சாதாரணமா. ஆமா. அப்ப மக்கள், அதாவது மக்கள் மத்தியில ஏகத்துவம், ஊருக்கு 4 பேர் 2 பேர் இருக்கிற நேரம் தானே, பிரபல்யம் இல்லாத ஜம்யான்கிற பேர் இல்லாம ஒன்னும் அந்த கமாலுமே அவங்களோட தொடர்பு இல்லாம இருக்கிற நேரம். நாங்க ஓதிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வர்றார். வந்து ஒரு கூட்டம் ஜலீல் மதனுடைய வீட்டுக்கு அருகாமையில சும்மா வெளியில ஒரு 4 பெரிய கட்டில போடுவாங்க. அந்த கட்டில் மேல ஏறி நின்று பேசு, மேடை போட்டு அதெல்லாம் கிடையாது. சாதாரண வெளியே சேர் கிடக்கும். இந்த படுக்கிறக்கான ஒரு ஆள் படுக்கிற மாதிரி கட்டில் இருக்கும். அதுல 4 கட்டில 3 கட்டில தூக்கி அதை போடுவாங்க. அதுல ஏறி நின்று பேசிக்கிட்டு, அதுதான் மேடையே அதுதான். அதான் மேடை. அப்ப முதல்ல அவருடைய பேச்சுல வந்து மர்ஹூம் கலந்தர் முஸ்தான்கிறவர் ஏதோ பேசியிருக்கார். ரசூலுல்லாஹ் மனிதர் அல்ல அப்படின்னு பேசியிருந்திருக்கார். அந்த பேச்சுக்கு பதில் சொல்வதற்கு இந்த கூட்டத்தை அவர் ரெடி பண்ணியிருக்காரு. கலந்தர் முஸ்தான்கிறவரும் அந்த கடைநூலரை சார்ந்தவர், நாடறிந்த நாவலர். இன்னும் சொல்ல போனால் குத்துபியாவை நடத்துவதிலேயே தீவிரமானவர். இருட்டு திக்ருங்கிற பேர்ல மொய்தீன் அப்துல் கார் ஜிலானியை கொண்டு வர்ற அந்த யாக்குத்துபா பைத்தை ஓதி 1000 முறை அழைத்தால் மொய்தீன் அப்துல் கார் ஜிலானி வருவார்கள் என்று சொல்லி நடத்துகின்ற அந்த குத்துபியாவுடைய தலைமையா இருப்பார். அவர் சொல்லியிருக்காரு, ரசூலுல்லாஹ் மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்வதற்காக இவரை பேச விட்டுருக்காங்க. பிஜே பேசுறாரு. நான் வந்து அவர் மேலையெல்லாம் சேர் போட்டு உட்கார முடியாதுல, கீழே திறனையில உட்காந்துருக்கேன். அந்த கடையனூரை பொறுத்த மட்டும் இப்பதான் திறனைகள்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல நிறைய திறனைகள் இருக்கும். அதுல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மனிதர் இல்லை என்று சொன்னதாக சொன்னாங்க. ஆனா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னமா அன பஷருன், நபியே நீங்கள் மனிதர் தான் என்று அவங்களுக்கு சொல்லுங்க என்றாலும் எனக்கு வகி வருகிறது. அந்த சூரத்து கஹ்ஃப்ல வர்ற வசனத்தை சொல்லி அர்த்தம் சொல்றாரு. சொன்ன உடனே ஏத்தாப்புல இருந்து ஒரு 4 பேர் எந்திரிச்சாங்க. பேச்சை நிறுத்தியான்னாங்க. நம்ம அப்போ வந்து அந்த ஒரு நம்ம மனசுலயே ஒரு டான் ஒரு நினைப்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு அவருக்கு பின்னாடி போய் நின்றுட்டேன். ஏதோ வம்பு நடப்போதே அப்படின்ட்டு. என்னடா வம்பு வருது, என்னமோ ஏத்தாப்புல கேட்குறாங்களே அப்படின்ட்டு அவர் பக்கத்துல போய் அப்படி பாடி கார்டு மாதிரி இப்படி நின்னேன். பாடி கார்டு மாதிரி. ஆமா. ஏன் நம்ம கள்ளக்குட்டி எரிஞ்சிட்டாங்கன்னா அவரு வெளியே ஊர்ல இருந்து வந்து பேசுறாரு அப்படின்னு அப்படி போய் நின்னேன். இன்னொன்னே ஒரு விளக்கம் சொன்னார். யார் அவங்க சொன்னாங்க, எதிர்த்தாப்புல கேள்வி கேட்ட அவங்க பெரிய பெரிய ஆட்களா உட்கார்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் மனிதர்கள்னு சொன்ன பேரை சொல்லி அப்படிங்க. எனக்கு தெரியாதுங்க, இங்க என்னை பேச அழைத்தவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்து
இப்படி சொன்னாரு அப்படின்றத சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஒழிய யார் சொன்னான்னு எனக்கு சொல்லலை. இப்படி ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா அது தப்புங்க. இந்த வாதம் தப்பு. மனிதர் இல்ல, அவர் சொன்ன வார்த்தை தப்பு. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா மனிதன் சொல்ல சொல்லி, என்றாலும் எனக்கு வகி வருகிறதுன்றதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தின் முடிவுல சொல்றான். இன்னமா அனபசரும் மிசிலுக்கும் யூகா இளைய அன்னமா இலாகும் வாகின்னு சொல்ல சொல்லியிருக்கான். யூகா என் மீது வகி வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல்லா மனிதர் இல்லை என்று சொன்னால் கதீஜா பிராட்டியார் மனுஷியா இருக்க முடியாது. எப்படி திருமணம் முடிச்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு மனுஷியா இருக்க முடியாது. எப்படி அவங்களை கல்யாணம் முடிச்சாங்க? மனிதர் தான்ங்கிறாங்க. இன்னும் மனிதர் தான் என்பதற்கு சான்று சொல்வதற்கு மக்கத்து குறைஷிகளே என்ன செய்வாங்க? எங்களோட ஆடு மேய்ச்ச, எங்களோட வியாபாரத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப மனிதர் இல்லைன்னு சொன்னா எப்படி? இப்ப இந்தியாவிற்கு தங்கப்பதக்கமா வெள்ளி பதக்கமா வாங்கி தந்தாங்க பிடி உஷான்னு ஒரு பெண்மணி. அன்னைக்கு அந்த பிரபல்யமா இருந்தது. அந்த பெண்மணிக்கு உரிய ஆற்றல் அந்த அம்மானுடைய காலுக்கு இருந்த அந்த சக்தி வெங்கல பதக்கத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. அடுத்தானாங்க அப்படின்னு கேட்காரு. அடுத்தானே அப்ப அந்த அம்மாவை மனுஷி இல்லைன்னு சொல்லலாமா? ஒரு பவர், அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள பவர் வகி அறிவிக்கிறார். வேற ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் கொஞ்சம் போய் அவங்க அமைதியா இருந்தாங்க. அதான் முதல்ல நாம அவரை சந்திக்கிறோம். அந்த கூட்டத்தில் அவர் போய் நிற்கிறோம். அது கடைசி காலம் வரைக்கும் அது பின்பு நம்ம போதி முடிச்ச பின்னாடியும் அதே தொடர் இருந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பின்னாடி அப்போ எங்கேயும் பள்ளிகள்லாம் கிடையாது. அங்க இருந்து சொல்லிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் தான் ஜமியாத் அல் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறதுக்கு முந்தி வேற பேர்ல ஜமியான்கிற பேர்ல வருவதற்கு முந்தி தௌஹீத் ஏகத்துவம் அப்படிங்கிற பாணியில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நாம சாதாரணமா மற்ற ஊர்கள்ல இமாமா சுன்ன ஜமாத் பள்ளியில தான் இமாமா இருந்திருக்கீங்க நிறைய. ஆமா, நான் ரெண்டே இடம். ஒன்னு ஐயூப் கான்புரம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்தோம். அது திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊரு. அதுக்கடுத்து ராமநாதபுரம் பக்கத்துல எக்கக்குடிங்கிற ஊர். ஆனா எக்கக்குடிங்கிற ஊர்ல இருக்கும்போது மீண்டும் பக்கத்துல ராமேஸ்வரம், பாம்பன். ஆமா, பாம்பன்ல ஒரு கூட்டம். என் நண்பர் மைதீன் உழைவின்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் பிஜேட்ட ஓதுனவர். அவர் பக்கத்துல கூரியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கூரியூர் அங்க பள்ளியால இமாமா இருந்தார், இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு. அவர் சொன்னாரு, ஐயப் வாங்க, இந்த மாதிரி ஜெயினுலாப்தீன் வர்றாரு, பிஜே வர்றாருன்னு. நான் ஏற்கனவே கலைநூலில் பார்த்துருக்கேன்ல, அதனால சரி வர்றேன்ட்டு போயாச்சு. அந்த பாம்பன் கூட்டத்துல பிஜே பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது கேள்வி பதில் எப்பவுமே அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா கேள்வி பதில் வச்சுப்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கட்டும்னு கேள்வி பதில் வைப்பாங்க. கேள்வி பதில் வைக்கும்போது நான் எதாச்சியா கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இந்த ஐயூப் நபிக்கு உடலெல்லாம் புழு அரிச்சிச்சு, நாக்க அரிக்கும் போது அவங்க ஐயூப் நபி சொன்னாங்க, நாக்க அரிச்சுட்டா நான் எப்படிடா அல்ல அவனை திக்கிரி செய்யறதுன்னு சொன்னாங்க அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்களேன்னு கேள்வி கேட்டேன். உலமாக்கள் சொல்றாங்களேன்ட்டு டக்குன்னு அவர் சொன்னாரு, பதில் சொன்னார். நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பதற்கு அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான். அவங்க உடல்ல என்ன செய்யாது, புழுவோ மண்ணோ எதுவும் என்ன செய்யாது, சாப்பிடாது, அப்படியே தான் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க உடல் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற இந்த செய்தி எல்லாம் பொய்யானது, தவறானது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே அங்க உள்ள ஆள் ஒரு ஆள் சொன்னாரு, போன வாரம் ஜும்மாவிலேயே எங்க அஜரத்தை அதையும் பேசினாரு அப்படின்னாரு. என்ன அப்படி இருந்துச்சு. அவங்க அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். ஓதிக்கிட்டு இருக்க அந்த காலத்துல சொன்னா இல்லையா, அப்ப மன்றத்துல பேசுவோம், எதிர்ப்பு வரும். எனக்கு பின்னாடி பேசுறவரு நாங்க தான் கடைசியா பேசுவோம். அடுத்த வாரம் இதுக்கு பதில் வேறவங்க கொடுப்பாங்க. மன்றத்துக்குள்ளேயே நடக்கும். அடுத்த வாரம் வேற ஆளு நம்ம சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க கடைசியா பேசுறதுன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம். கடைசி பேச்சாளராக எங்க ஜும்ரா இருந்துச்சு. அதே நேரத்துல 7வது ஜும்ரா வருகிற காலகட்டத்துல இடையில பேசுற வாய்ப்பு இருக்கும், முதல்ல பேசுற வாய்ப்பு இருக்கும். அப்படி பேசுகிற போது நான் ஒரு முறை, அப்ப கருணாநிதி ஆட்சி,
இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்பணும்னு கருணாநிதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் டப்புன்னு வாய் விட்டு, இலங்கைக்கு அனுப்புவதை விட இங்கே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தர்காக்களுக்கும் இராணுவத்தை அனுப்பணும், எல்லா பேரையும் சுடணும், அல்லாட்ட கேள்றான்னு சொன்னா இறந்து போன அவுலியாக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. குரான்ல அல்லாஹ் சொல்றான், ஒமான் தபி முஸ்லிம் மன்பில் குபூர்னு இருக்கிறான். கபூரில் உள்ளவங்க கேட்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி நீ போய் எப்படி இங்க கேட்கலாம்னு சொல்லி சுட்டு காலி பண்ணிடணும். அவன் மக்கத்து குறைஷிகளை முஷ்ரிக்கள் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டேன். இதை டக்குன்னு போய் என்ன செஞ்சுட்டாங்க மன்றத்துல. அன்னைக்கு அப்ப நான் 6 படிக்க 7 படிக்கிறவங்கள ஒருத்தர் தான் செயலாளர். அவர் போய் எங்க முதல்வர்கிட்ட போய் சொல்லிட்டாரு. முதல்வர் அப்ப மஞ்சக்காமாலையில வீட்டுல ஓய்வுல இருக்காரு, வரல. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஐயூப் இப்படி பேசுறாரு, இராணுவத்தை அனுப்பணும் தர்காக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லவும், அவர் சொல்லி விட்டுருக்காரு, அவங்க ஊர்ல, எங்க ஊர்ல குமாப்பட்டியில அத்தி திவான்சா ஒளியுல்லா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு. தர்கானா அங்க எவரும் அடங்கலை, ஒன்றும் செய்யல, ஒரு மரம் இருக்கு. அது இப்ப இன்னைக்கு அந்த அந்த இடம் வரைக்கும் பஸ் போகுது. பஸ் என்ன பேர்ல போகுதுன்னு சொன்னா அத்தி திவான்சா தர்கான்னு போகாது, அத்தி கோயில் அப்படிங்கிற பேர்ல தான் போகுது. ஒரு மரம் இருக்கு, மரத்து பக்கத்துல 2 கல் தூண் இருக்கும். அந்த தூண்ல நெய்த்த கம்பியை போட்டு விளக்கு 4-5 தொங்கும். கீழே கோயில் இருக்க மாதிரியே கல்லுல விளக்கு இருக்கும், அதுல எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த குமாப்பட்டி மக்கள் என்ன செய்வாங்க, குமாப்பட்டி, காணுசவரம், மகாராஜபுரம் அப்படின்னு நிறைய கிராமங்கள் அங்க இருக்கு. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அங்க போய் மூடி இறக்குறது, முட்டை போடுறது, முடி இறக்குறது எல்லாம், ஆமா அங்க வைத்து செய்வாங்க. பிள்ளைகளுக்கு முட்டை போடுறது, காது குத்துறது முதற்கொண்டு சில நிகழ்ச்சிகள் அங்க வச்சிருப்பாங்க. அங்க போய் கடாவை கொண்டு போய், ஏன்னா கிராமம் தானே, எல்லா வீட்லயும் ஆடு இதுகள் இருக்கும். சில பேர் வலைக்கு வாங்கிட்டு கூட அங்க போய் மாட்டு வண்டியில போவாங்க. அந்த காலத்து இப்பதான் பஸ் போற மாதிரி ரோடு, அப்ப மாட்டு வண்டியில தான் போகணும். பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஓடும், நல்லா இருக்கும் தண்ணி, அதுல குளிக்கிற அந்த ஆசையில சொந்த பந்தங்களோட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு மரம், அத்தி மரம், அவ்வளவுதான். அதுல போய் என்ன செய்வாங்க, அந்த இடத்த, தோப்பு தானே, பெரிய தோப்பு மாதிரி இருக்கும், அதை இடத்த கூட்டி கீட்டி சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு பாய் விரிச்சு உட்காந்து மௌலுது ஓதும். நாமளாம் மௌலுது ஓதிடும். அப்ப மௌலுது ஓதுவாங்க. ஓதிட்டு மொட்டைனா மொட்டை போடுவாங்க. சொந்தக்காரங்க கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மொய்ப்பங்கள் செய்வாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். அது கறி விருந்து, சாப்பாடு சூப்பரா இருக்கும். அப்படி போடுவாங்க. அன்னைக்கு அந்த இதை இவர் எங்க அன்சாரி ஹஜ்ரத் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய அவுளியா அடங்கி இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க சொல்லி விட்டுருக்குறாங்க, அவனை போய், யார ஐயப்ப போய் அத்தி திவான்சா ஒளியுல்லா தர்காவில் போய் 40 நாளைக்கு அங்கேயே இருந்து என்ன செய்ய சொல்லு, சில்லா இருக்க சொல்லுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆனா அவர் சொல்லல. அவர் நம்ம என்ன செய்யல, சொல்லல, பயப்படுவான். நம்ம டான் மாதிரி கொஞ்சம் அதட்டிட்டு தான் இருப்போம் எல்லாத்தையுமே. அதனால என்ன செய்வாங்க, பயப்படணும்னு சொல்லல. இவர் இப்படி சொன்னாருக்குது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்க முதல்வர் உடைவு எடுத்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தவருடைய சில நேரங்களில் நம்மளை சாயந்தரம் அசர் தொலை பின்னாடி வாக்கிங் போவாங்க பிள்ளையெல்லாம். அப்படி போகும்போது நம்மளை கூப்பிட்டாரு ஒருக்கா, டேய் பாப்பா அப்படின்னாரு. அப்படி கூப்பிட்டு எங்க மதர்சா தாண்டி ஒரு பெரிய ஹைஸ்கூல் இருக்கு, ஹைஸ்கூலுடைய கிரவுண்ட் வழியா போகணும். இப்ப காம்பவுண்ட் போட்டாங்க, அப்ப காம்பவுண்ட் கிடையாது, போகலாம். போய் அங்க மங்கள சுந்தரி கம்பெனின்னு ஒரு அந்த காலத்து கோயில கம்பெனி, அதனுடைய வீடு பெரிய வீடு அது. அந்த வீட்டுக்கு போறோம் நாங்க 2 பேரும். போய் உட்கார்ந்த உடனே அவங்க வாங்க அப்படின்னு, ஏன்னா முதல்வர்ல பெரியவங்கல்ல, வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே அவர் உள்ள டீ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க அவர் பேரு மஸ்தான், அவங்க மூத்த அண்ணன் பேரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னாரு, இந்த இவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன, இவன் தான் ஐபலி? ஆமா, ஐபலி தெரியுமா செய்ய. இவன் மன்றத்துல என்ன பேசியிருக்கான்னா, தர்காக்களுக்கு இருக்கிற மக்களை பூரா போய் துப்பாக்கி வச்சு சுடணும்னு பேசியிருக்கான். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேசியிருக்கான். அப்ப சொன்னவன்ட்ட சொல்லி விட்டேன், அவனை போய் அத்தி திவான்சா இல்லா தர்காவில் போய் சில்லா இருக்க சொல்லுன்னு சொல்லி விட்டேன். சொன்னானாப்பா அப்படின்னாரு. ஏன்ட்ட எப்படிங்க சொல்லுவாங்க, சொல்லவே இல்லையே, நீங்க இப்பதான் சொல்றீங்க அப்படின்னு. அப்படியே கதை, அப்படியா சொல்லி விட்டீங்களா? நான் சொன்னேன், அத்தி திவான்சா இல்லா தர்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். அங்க தர்கா கிடையாது. அப்பவுமே நான் சொல்றேன், தர்கா கிடையாது. அது ஒரு மரம் இருக்கு.
அந்த மரத்துக்கு பக்கத்துல 2 கல்தூண் இருக்கு. கல்தூண்ல நடுவுல கம்பியை போட்டு விளக்கு தொங்குது. தொங்குற விளக்குல எண்ணெய் ஊற்றி எரிப்பாங்க. அதை தொட்டு தொட்டு நினைச்சுவாங்க, கும்பிடுவாங்க. இந்துக்கள் எப்படி நெருப்பை வணங்குறாரோ அப்படி நெருப்பை வணங்குவாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது, எங்க முதல்வர்கிட்ட கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியா உடன்படிக்கையின் போது உட்கார்ந்து எழுதிய இடத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹு கலீஃபாவாக இருக்கிற காலகட்டத்துல உம்ராவுக்கு வருகிற போது மக்கள் எல்லாம் இந்த மரத்தில் வந்து வாழை தொங்க விட்டுட்டு எல்லாரும் தொழுதாங்க. தொழுததை பார்த்து உமர் அலி கேட்டாங்க, என்னப்பா எல்லாரும் அங்க போய் தொழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா இல்லையா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைபியா உடன்படிக்கை உட்கார்ந்து எழுதிய இடம், அந்த இடத்துக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலிலா அந்த மரத்தை வேரோட வெட்டினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்ப நீ சொல்ற அத்திதவான் சாவுக்கு தர்கா கிடையாது, தர்கா கிடையாது, சமாதியே கிடையாது. அதுவும் கூட சும்மா வாய்வழி செய்தியாக சொல்றாங்க. ஏதோ ஒரு பெரியவர் வந்தாரு, பல் தேய்ச்சிக்கிட்டே வந்தாரு, பல் தேய்ச்ச குச்சி என்ன செஞ்சாரு, அவனுக்குள்ள நட்டினாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவன் பார்த்தான். பார்த்துட்டு அவன்கிட்ட இவர் கேட்டாரு, என்னமா வேணா கேள்றான்னாரு. அவன் ஒன்றும் கேட்கல, அவரே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவர் வச்ச செடியும் வளர்ந்துருச்சு, அதான் மரம்காங்க. எப்படி பல் தேய்ச்ச குச்சி வளரும் அப்படின்னு கேட்டேன். அப்ப அங்க அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா, நல்லா இருப்பீங்க, நீங்க வாங்க, உங்க பின்னாடி நானும் வர்றேன், நீங்க வெட்டிட்டா கூமாம்பட்டிக்காரங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா வரலன்னு அதுக்கடுத்து சொன்னாரு, அவர் சொன்னார், இங்க வாப்பா, இப்ப டீ குடிச்சில, ஆமா, யார் போட்டது தெரியுமா, யார் போட்டா, எங்க அம்மா தான் போட்டுச்சு. சரி, எனக்கு என்ன தெரியும், உள்ள நடந்தது தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாம டாக்டர் தூக்கிட்டு போக சொல்லிட்டான் வீட்டுக்கு. வீட்டுல ஒண்ணாந்து வச்சாச்சு. எங்க அத்தாவுக்கு வாப்பாவுக்கு தெரிஞ்ச, வாப்பா கூட்டவங்க சாப்பி தானே, எங்க வாப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தார், பெரியவர். நீங்க நேரம் மொய்தீன் ஆண்டவர்கிட்ட கூட்டி போங்க, பொட்டல் புதூர்ல காட்டுல போட்டு படுக்க வச்சிருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, ஒண்ணு உயிரோட விடுங்க இவரை, எங்க அம்மாவை எழுப்பி விடு, அல்லது மவுத்தாக்கி கொடு. அப்படி 2 கொஸ்டினோட, 2 இதோட கோரிக்கையோட கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லுங்கன்னாரு. நாங்கள் அதே மாதிரி தான் கொண்டு கட்டில் போட்டு படுக்க வச்சு, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஒண்ணு எங்க அம்மாவை சாக வச்சு கொடுங்க, மவுத்தாக்கி கொடுங்க, அல்லது உயிரோட நல்லா உடல் சரிமாக்கி கொடுங்கன்னு கேட்டோம். இந்த எந்திரிச்சு வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்படிங்களா? அப்ப நான் திரும்ப கேட்டேன், வேளாங்கண்ணி நான் போனதில்லை, பிஜே பயன்ல கேட்டேன், வேளாங்கண்ணிக்கு போயிருக்கீங்களா? வேளாங்கண்ணின்னு ஒரு ஊர் இருக்காங்க, அந்த ஊர்ல மியூசியம்னு தனியா ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மியூசியத்துல என்னமெல்லாம் இருக்குன்னா, கை போனவனுக்கு வேளாங்கண்ணி கை கொடுத்ததுக்கு கை வெள்ளியில தங்கத்துல இப்படிலாம் செஞ்சு வரிசைக்கா பார்வையில வச்சிருக்கான். எனக்கு கை வழங்காமல் இருந்தது, கை வழங்க வேண்டும் என்று வேளாங்கண்ணி மாதா வேண்டிக் கொண்டேன், எனக்கு கை சரியாயிருச்சு, அதனால வெள்ளியில கை. கண் பார்வை குறையா இருந்துச்சு, கண் பார்வைக்காக வேண்டி வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக் கொண்டேன், எனக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய மியூசியத்துல இடமில்லாத அளவுக்கு கண்ணாடி பலையில வச்சிருக்காங்களாம். இப்ப அதை நம்பலாமா அப்படின்னு கேட்டேன். இங்க கிடைக்குன்னு சொன்னப்ப அங்கே கிடைக்குதுன்னு அவன் நம்புறான்ல, அது சரியா அப்படின்னு கேட்டேன். அவனை இப்படித்தாங்க இவன் ஏற்கு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாரு. எஸ்பி நூர்மோகன் தெரியுமாப்பா? தெரியுமில்லடே அப்படின்னாரு. ஆமா, நம்ம பள்ளியாசல் மாதுசாக்கு வர்றவர். ஆமா, அவர் வந்து அந்த காலத்துல எஸ்பி நூர்மோகன்னு கடைசி காலத்துல, அதாவது ஒண்ணும் இல்லாம போனார், ஹாஜிகள் பணத்தை ஏமாத்திட்டாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்ப அவர் உயிரோடு இருக்காரு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு இது மறிச்சிருந்தா குற்றங்களை மன்னிக்கணும். அப்ப அவர் வந்து வருவார், அவருக்கு பேரை இறையில்ல கொடைவள்ளல் பேர். நிறைய பள்ளியாசல்களுக்கு உதவி செய்வார், அதுக்காண்டி இறையில்ல கொடைவள்ளல்னு அருப்புக்கோட்டையில அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அவர் என்ன செய்வார்னா, மதுரையில் வந்து பிளைட்ல இறங்குவாரு, இறங்கின பின்னாடி அங்கிருந்து கார் வரணும். கார் வந்து அந்த காலத்திலேயே இது அம்பாஸ்டர் காரு, அதுவும் எப்படி பிரேக்னா அந்த கார்ல வந்து ஏர் பிரேக்னு இருக்கும், அத வேகமா பிடிக்கும், ஸ்பாட்ல நிற்கும் காண்டி 100 ஸ்பீடு வேகத்துல இருந்து போகணும். அந்த காலத்திலேயே அவர் ரொம்ப மெதுவாலாம் போகக்கூடாது. அப்படி ஒருக்கா போனாருப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல டகார்னு ஒருத்தர் உள்ள விழுந்துட்டான். இவர் யாமுகத்தீன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த தூக்கு மோதனா கீழே விழுவான், இவன் மேல போறான்.
சொல்றாரு. அந்த ஆள் சொல்லியிருப்பார் ஒருத்தர், மேல போனவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே மெதுவா வந்து பேனட்ல விழுந்துட்டான். நான் சொன்னேன், இந்த விட்டாலாச்சேர் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், விதாசாலைக்கு பாதி அன்னி இப்ப இன்னி கரீப், என்னைய கூப்பிடுங்க சமீபத்தில் இருக்குன்னு. மொய்தீன் ஆண்டோல கூப்பிட்டா வந்தாங்கன்னு சொன்னா என்ன நடக்கிறது? அப்ப முஸ்லிம்கள் எல்லாருமே போய் மொய்தீன் ஆண்டோட்ட கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். இதுதாங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது. என்றாலும் கூட இதனால சரி இவனை சொல்லிட்டானே, இவனை இங்க வச்சிருக்க கூடாது, நம்ம அந்த அவருங்க எல்லா தர்காவும் ஒரு பாத்தியான்னு ஆரம்பிச்சாருன்னா பர்சாவில் திடீர்னு உட்காருவாங்க மகரிப் பின்னாடி. மகரிப்புல எப்பவுமே மாணவர்கள் ஒரு 100 தடக்கால் ஆயிலாம் சொல்லணும். சொல்லிட்டு தான் திரும்ப எந்திரிச்சு போய் பாடமாக்க போகணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த திக்கரை நிப்பாட்டிட்டு டக்குன்னு என்ன செய்வாங்க, அவங்க வந்து உட்காந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவாங்க. ஓதுனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அவுலியாக்கள் பேரையும் சொல்லுவாங்க. விலாருவி செய்தனா அப்துல் காதர் ஜீலானி, விலாருவி செய்தனா செய்தன் சாவுல் அமீது பாஷா, இப்படி வரிசையா எல்லாரும் பேரையும் சொல்லித்தான் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் துவா ஓதுவாங்க. அப்படி உள்ள அவங்களுடைய அந்த மாசால ஓதி 7 வருஷத்துக்கு பின்பு வெளியே வந்து சில நாட்கள் சுன்ன ஜமாத் பள்ளியிலே இமாமா இருந்தோம். இருந்தாலும் கூட நம்முடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விடலை. ஆனா மக்கள் அதுக்கு பின்னாடி நம்மகிட்ட யாருக்கும் தொடர்பு இல்லை. அங்கங்க 4 பேர் 3 பேர் தானே இருந்தாங்க. அதனால நமக்கு எதுவும் வேலை ஒன்றும் அந்த சுன்ன ஜமாத் பள்ளிகள்ல இருந்தோம். அதுக்கு அடுத்து தான் நாகர்கோயில்ல மாலிக் தீனார் பள்ளின்னு ஒரு பள்ளி, பழங்கால ஒரு பள்ளி, பழங்கால பள்ளி, இப்ப இடிச்சு புதுசா கட்ட போறாங்க. அந்த பள்ளிக்கு சகோதரர் ஒரு ஷேக் ரஹமத்துல்லா இம்தாதி மூலியமா எங்க ஊர் பக்கத்துல உள்ள பையன், ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பையன் ஓதிக்கிட்டு இருந்தாரு. அவர் மூலியமா கூப்பிட்டு விட்டாங்க. அப்ப அங்க போறோம். எங்க போறோம், ரஹமத்துல்லா இம்தாதி மூலியமா அங்க அவர் கூப்பிட்டு விட்டாருன்னு வந்து கூப்பிடுறாங்க. அங்க போறோம் மாலிக் தீனார் பள்ளிக்கு. மாலிக் தீனார் பள்ளியில நிர்வாகம் தௌஹீத் சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த அப்பமே அங்கதான் நாகர்கோயில்ல தான் வந்து இந்த முனாலரா நடந்துச்சு. எங்க கோட்டாரில் முனாலரா நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி வாய்ப்பு கிடைச்சு அங்கதான் வந்து முதல்ல கமாலி மதனி அவர்கள், அப்துல் காதர் மதனி அவங்க எல்லாம் வந்து குர்ஆன் கிளாஸ் நடத்துவாங்க. அப்ப அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க. நான் போய் இருக்கிற காலத்திலையும் அங்கதான் கலாச்சார பள்ளியில தான் ஃபிர்தௌசியா மதரசா இயங்குச்சு. ரஹமத்துல்லா இம்தாதி, ஜலீல் மதனி, அப்துல் மஜீத் உமரி, சைஃபுல்லா காஜா, அலி ரஹ்மானி, இவங்கெல்லாம் அங்கே ஓதி கொடுத்தவங்க. அப்போ காலகட்டத்தில் ஓதி கொடுப்பாங்க. அப்போ அந்த நம்ம கூப்பிட்டு அங்கே பள்ளியில் நம்மளை சேர்த்தாங்க. அப்போ வந்து கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். போன உடனே நிர்வாகிகள் வந்து ஒரு மனு கொடுத்துட்டு நீங்கள் சேர்ந்துக்குங்க அப்படின்னாங்க. வேலைக்கு உண்டான மனுவும் எழுதணும். அப்போ நான் போயிருக்க அன்னைக்கு அதுக்கு முந்தி இருந்த இமாம்னு செய்கிறாரு வர்றாரு. அதுக்கு முந்தி இருந்த இமாம் அதே தெருவுக்காரரு, அதே ஜமாத்தை சேர்ந்தவர், பஷீர் அகமது பைஜி அவர் பேரு. அவர் வந்தாரு. அவரு ஏன் நின்றுட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமியத் இந்த நஜாத் மாநாடு அப்படிங்கிற பேர்ல தான், தௌஹீத் மாநாடுங்கிற பேர்ல இந்த மாலிக் தீனார் பள்ளி திடல், பெரிய திடல். அப்ப அந்த திடல்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, மாநாடு போட்டிருக்காங்க. அதுல கூட்டு துவா கூடாதுன்னு சொல்லி மர்ஹூம் இக்பால் மதனி அவங்க பேசியிருக்காங்க. நமக்கு தெரியாது அதெல்லாம். பேசின உடனே அந்த ஜும்மாவில் 2 நாள் மாநாடு முடிஞ்ச வர்ற ஜும்மாவில் இந்த இமாம் எந்திரிச்சு பேசியிருக்காரு. போன மாநாட்டில் வந்து இப்படி கூட்டு துவா கூடாதுன்னு சொன்னாங்க. கூட்டு துவாவுக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபி தோழர் வந்து ரசூல்லா துவா ஓதுறதுக்கு வந்து எந்திரிச்சு போனாரு. எந்திரிச்சு போனவர்கிட்ட வந்து சஹாபாக்கள் வருத்தப்பட்டு ரசூல்லாட்ட சொல்லிட்டாங்க. ரசூல்லா அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஏன்ப்பா துவாவுக்கு முந்தி எந்திரிச்சு போறேன்னு கேட்டாங்க. அவர் வந்து சொன்னாரு, என் வீட்டு பக்கத்துல இன்னொரு வீட்டினுடைய மரம் இருக்கு, அதுல இருந்து பழங்கள் உழுகின்ற அந்த பழங்களை என் பிள்ளைகள் எந்திக்கிறதுக்கு முந்தி எடுத்து அவர் தோட்டத்துக்குள்ள போடணும், அதுக்காண்டி போறேன் அப்படிங்கிற கதையை சொல்லி துவாவுல இதுதான் ஆதாரம்ட்டார். இப்போ அதை ஆதாரமா வைக்கிறாங்க. இப்போ அதை ஆதாரமா வைப்பாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டாங்களா? சொன்ன உடனே நம்ம தௌஹீத் சிந்தனை உள்ள ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவரை மறிச்சு அஜரத்தின் அவர் இந்த மாநாட்டில் அவனுங்க
தௌஹீதுவா நஜாத்துக்காரவங்க துவா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க துவா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சம்பவத்தை மட்டும் எழுதி கொடுங்க எந்த கித்தாப்ல இருக்குன்ட்டு. நாம டக்குன்னு என்ன செய்வோம், அந்த ஆட்களை விரட்டிடலாம், எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்க. இவர் எல்லா மதரசாவிலையும், அங்க 2 மதரசா இருக்குது, மற்ற பெரிய பெரிய மௌலிகள் பக்கத்துல திருவிதாங்கூட்டுல மதரசா இருக்கு, எல்லா இடத்துலயும் போய் இதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அங்க யாருமே இல்லைன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு சம்பவம் எங்கேயே இருக்கு, எந்த கிதாபுல இருக்கு, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவர் இப்போ ஆதாரம் கேட்டு, அங்க ஒரு ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகத்துல போய் ஒரு மனு கொடுக்கணும். எங்க அஜரத் இந்த இமாம் பேசுனதுல எங்களுக்கு ஆதாரம் வேணும்னு மனு கொடுக்கணும். அப்படி மனு இவர் இல்லைன்னு சொன்னோடனே நிர்வாகத்துக்கு போன, நிர்வாகம் சொல்லிட்டு மனு கொடுங்க. மனுவை கொடுத்த உடனே அவங்கள்ட்ட கூப்பிட்டு, மனு வந்திருக்கோம் பேர்ல கம்ப்ளைண்ட், எனக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்க. இவர் என்ன செஞ்சாரு, எங்க இந்த ஆட்களை தொழு பார்த்தாலே ஒரே ஒன்றா வர்றேன் சொல்றேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒருக்கா நிறுத்திட்டாங்க, டக்குன்னு எங்களுக்கு பதில் சொல்லுங்க, நாங்க அவங்கள கேட்கணும்ல, ஆதாரத்தை கொடுங்க. நான் வேலையை வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். அப்படி ரிசைன் பண்ணிட்டு போய் கடைசி சம்பளம் வாங்க வர்ற அன்னைக்கு நானும் உள்ள போறேன், அவரும் வர்றாரு. அவர் தான் எனக்கு மனுவை எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு, எனக்கு இந்த மாதிரி இமாமத்து வேலைக்கு நீங்க ஆள் தேடிக்கிட்டு கேள்விப்பட்டேன், நான் வந்திருக்கிறேன், என்னை சேர்த்துக்குங்க, நான் சுன்னத் ஜமாத் அடிப்படையில் செயல்படுவேன் அப்படின்னு அவர் தானே, அதான பம்பு அப்படின்னு எழுதி கையில் கொடுத்தாரு. நம்ம கையெழுத்து போட்டு கையில் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே நம்ம நிர்வாகம், அந்த நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் இருங்க, எது வேணாலும் பேசுங்க, பேசுனா என்ன கொடுத்துடணும், ஆதாரம்னு கேட்டால் நீங்கள் எழுதி கொடுத்துடணும், அந்த பேச்சு தான் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஆதாரம் கட்டி எழுதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இங்கே சண்டையாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு பேசுவோம். சில பேருக்கு முன்னாடி இப்படி உட்காந்து நம்மளையே முறைப்பாங்க, அப்படியே முறைப்பாங்க. இப்போ இருக்கதா சரி. ஆமா, அந்த முறைப்பு தெரியக்கூடாதுன்னு நான் என்ன சுன்ன ஜமாத்துல பெரிய 8 முளை தலப்பா கட்டி மறுசால இந்த இதெல்லாம் போட்டு சாயெல்லாம் போட்டு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு பட்டம் கொடுக்கும்போது உள்ளது அதை போட்டு கருப்பு கண்ணாடி போட்டுருவேன். கருப்பு கண்ணாடி? ஆமா, கண்ணாடி போட்டுதான் ஜிம்மாவுக்கு போவேன். கண்ணாடிலாம் போக மாட்டேன். கண்ணாடி, ஏன்னா அவன் பாக்குறது நமக்கு தெரியுது, நம்ம அவனை முறைக்கிறது தெரியாது. அவன் நம்ம பார்த்து நம்மளதான் பார்க்கான்னு நினைச்சுட்டுலாம் முறைச்சிட்டு இருப்பான், நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை. அவனுக்கு கண்டினியூஸா போவேன். இப்படிமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இப்போ உள்ள ஜமியத்து தலைவரான அப்துல் கார் மதினில வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் இஷாரி குரான் கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கு நான் போக மாட்டேன். நான் என் ரூம்ல இருந்து கேட்பேன், மைக்கில் தான் நடத்துவாரு. என் ரூம்ல இருந்து எப்போ ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த மாலிக் தினார் பள்ளி அப்படி இயங்குச்சு. அப்படி இயங்குற நேரத்துல ஒருக்கா நம்ம சந்திச்ச பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அன்மேரிடு தானே, அப்ப சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறவன். என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருக்கா பயான்ல போயிருந்த புதுசு வர பயான்ல என்ன சொல்லிட்டேன், ஹஜ்ஜு பெருநாள் முதல் நாத்து மறுநாள் ஜும்மாவில் உரை நிகழ்த்துறேன். மக்கள் நேற்று பெருநாள் தொழுகைக்கு வந்த கூட்டம் இன்னைக்கு காணோம். பெருநாள் தொழுகைக்கு திடல் வெளியே வரையிலே பந்தல் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, சும்மா பள்ளியாசு உள்ளதான் ஆள் இருக்கும். அவங்கெல்லாம் எங்க போனாங்க? அவங்களுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லையா? கடமை இருக்குல்ல, ஏன் வரல அப்படின்னா காரணம் இருக்குங்க, 3 காரணங்க அப்படின்னு சொல்லி. ஒண்ணு, முதல் காரணம், இப்ப நேற்று ஹஜ்ஜு பெருநாள் பார்த்தீங்களா, ஹஜ்ஜு பெருநாள்ல ஆடை எடுத்தாச்சு. நம்ம ஆடை கொடுத்ததுனால நாளை மறுமையில சொர்க்கத்துல சிராத்து முஸ்தகிம் பாலத்து பக்கத்துல இந்த ஆடு நிற்கும், நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும், அதனால தொழுக வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இறந்துட்டா இவ்வளவு சொத்து சோமெல்லாம் இருக்கு, வச்சிருக்கோம், பணம் இருக்கு, வாரம் பாத்தியா உதவியான், வருஷம் பாத்தியா உதவியான், யாசின் ஓதி நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன், மணி ஆர்டர் அனுப்புன மாதிரி. இப்படியே தான் பேசுறேன், மணி ஆர்டர் இயற்கையா சாதாரணம், மணி ஆர்டர் அனுப்புன மாதிரி அனுப்பிடுவேன், நன்மை வந்துடும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப்பு எல்லாம் தப்பு தாண்டா, எல்லாமே செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம ஹஜ்ஜுக்கு போய் பாவத்தை போய் அழிச்சிருவோம் அப்படின்னு செய்து தொழுகாம இருக்கிறாங்கன்னு சொல்லி குர்ஆன் வசனங்களை சொல்லி சம்பவத்தை சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சு கீழே பயான் பண்ணணும், மிம்பர்ல ஏறி அரபியில ஓதணும், அதுக்கு முன்னாடி தொழு வச்சு துவா ஓதணும்.
அப்போ நம்ம சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு ஓதிக்குங்க அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆள் எந்திரிச்சிட்டார் டபாருன்னு. எந்திரிச்ச உடனே மோதினார் என்ன செய்யறாரு, துளு வைக்கிறதுக்கு மைக் சாட்சி வச்சிருப்பாங்க, நிமித்தி கையில இப்படி கொடுக்காரு, நிமித்தி வைக்காரு. அதுதானே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அவர் இப்ப மருகும் இருந்தாலும் நடந்த நிகழ்வு சொல்றேன். அப்ப அவரு என்ன செஞ்சாரு, இந்த ஆலிம்சா வந்து ரொம்ப பேசுறாரு, அரசியல்வாதி மாதிரி பேசுறாரு, நையாண்டி பண்றாரு, நீங்க கொடுக்கின்ற ஆட்டினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் போய் சேராதுன்னு சொல்றாரு. பாருங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது அவருக்கு நாலேஜ். நல்ல இளைய நாள் எல்லாம் உருவமானு சொல்றோம் நம்ம, இறைச்சியோ ரத்தமோ உன்னை சேர்ந்து சேராதுன்னு. அதை புரியாம அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு இந்த மாதிரி சொல்றாரு. இது இவருக்கு இந்த பேச்சு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளை எல்லாம், நம்ம ஆடு இறைச்சிலாம் குர்பானி கொடுத்தவங்க எல்லாம் கேலி பண்ற மாதிரி இருக்குன்னாரு. இப்போ டக்குன்னு அப்ப வந்து அலிஞ்சி ஜுவல்லர்ஸ்னு அவங்க தான் வந்து பிஜே தங்குவார் அவங்க ரூம்ல. அங்க ஒரு சின்ன ரூமும் கடையும் இருக்கு. அதுல உள்ள ஒரு அலிஞ்சி ஜுவல்லர்ஸுடைய சிறிய தந்தை, அலிபாயினுடைய சிறிய தந்தை எந்திரிச்சு வெளியே நின்று சொன்னாரு, அப்ப அங்க வாங்க, அவர் பேசுனதுல தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா வெளியில நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லுங்க. உலகத்துல அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல எந்த பள்ளியிலையும் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு இமாம் பேசுனதுக்கு எந்திரிச்சு அதே மிம்பர்ல இருந்து பக்கத்துல நின்றுகிட்டு பேசுறீங்க, தப்புன்னு உடனே போர்க்களமா மாறிடுச்சு. பயங்கரமான சண்டையா மாதிரி. செம்மனான சண்டைனா பிடிச்சு தொடைய பிடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. அவரு தொடையை பிடிச்சு, ஆமா, பிடிச்சு வேஷ்டியை பிடிச்சு உருவி தொடைய பிடிச்சு கடிச்சு பெரும் கஷ்டமாயி போச்சு. இதுல வேஷ்டி என்னன்னா, நான் என்ன செஞ்சு சண்டை நடக்க நான் பதறி போய் நிக்க, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு. எத்தனை பேர் தவிதாங்க இருக்காங்க, என்ன செய்ய தெரியாதுல்ல, நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆள் டக்குன்னு நம்ம அந்த ஆலித்து நாட்கள் நிர்வாக ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸ் பாய் சொன்னாரு, கையை பிடிச்சி கீழே உட்காரியா, துவா ஓதியான்னு. உடனே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ஓதான் எல்லாம் ஆஃப் ஆயிட்டான். அப்புறம் போலீஸ் கேஸு அப்படின்னு அது போயிடுச்சுன்னு வைங்க. அப்படி அங்க இருந்துச்சு. அப்ப அந்த நேரங்கள்ல அங்க இருக்கிற காலகட்டத்துல கமாலுதீன் மதனுடைய தாய் மாமன் இறந்துட்டார். இறந்த உடனே சாயந்தரம் 5 மணிக்கு மவுத்தவர். மவுத்தானதுக்கு முன்னாடி அவங்க கோட்டார் இளங்கடை ஜமாத்துல போய் சொல்றாங்க, மையத்து அடக்கணும், உங்களுக்கெல்லாம் மையவாடி கிடையாதுன்றாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும், பார்ப்பீங்க. அப்ப கிடையாதுன்றாங்க, மையவாடி கிடையாது உங்களுக்கு மையத்துக்கு இடம் கொடுக்கறதா இருந்தா இங்க நிர்வாகம் கூடி முடிவு எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் வந்து மாலித்தினார்ல இமாமு அசர் மகரிப் தொட்டு வந்து பாக்குறேன், இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க கூட மாட்டேங்கான, அவன் கடையில இருக்காங்க, அவன் வியாபாரத்துல இருக்காங்க, நிர்வாகம் கூடுற மாதிரி தெரியல. 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. நான் 10 மணிக்கு மேல என்ன செஞ்சோம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்போ வந்து எல்லாமே டாம் டீம்னு இருப்பாங்க. கன்னியாகுமரி சகோதரர்கள் அப்போலாம் ரொம்ப டாம் டீம்னு இருப்பாங்க. மருசாவில் இருக்கிற பையங்களும் அந்த காலத்துல வடகரை, இது குறிச்சி குளம் அப்படிங்கிற கிராமத்து மக்கள் மாதிரி இருப்பாங்க, நல்லா ஆட்ட சாட்டமா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம் என்ன செய்யங்கிற யோசனையில. அப்படி யோசனையில் இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி இடம் கொடுக்க மாட்டேங்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க அவங்க இடம் கொடுக்கலன்னு சொன்னோம்னா நாளைக்கு, அப்ப வந்து ராஜீவ் காந்தி மறுநாள் வர்றார் கன்னியாகுமரிக்கு, அந்த ரோட்ல தான் போகணும், அந்த மெயின் ரோட்ல தான் போகணும் கன்னியாகுமரிக்கு. அந்த ரோட்டுக்கு பக்கத்துல தான் 2 தெரு தள்ளி வீடு, ரோட்ல ஒண்ணாந்து பாடியை வச்சுருவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணுங்கன்னு உடனே நைட்டு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு அவங்க போறாங்க. நாம என்ன செஞ்சோம், நான் சொன்னேங்க வாங்க, பிளட் மாஸ் லைட்டு மம்பட்டி சம்பட்டி எல்லாம் இருக்குல்ல, வாங்க எடுத்துக்கிட்டு நம்ம போய் குழியை ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எல்லாரும் வண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு நைட்டு 11 மணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போறோம் மையவாடிக்கு. பூட்டை உடைச்சோம், போய் ஒரு இடத்துல குழியை தோன்றோம். புரிதோசியா மாணவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து குழியை, இவங்க போய் கம்ப்ளைண்ட். அப்போ வந்து ராஜீவ் காந்தி வர்றதுனால பல மாவட்டங்கள்ல இருந்து உயர் அதிகாரிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க.
அவனுங்க அந்த டென்ஷன்ல இருக்கும்போது இந்த இது ஒரு பெரிய டென்ஷனா, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டாங்க. இந்த இப்படி அப்படின்னு அவன் சொல்லிட்டாங்க, நீங்க போய் எந்தெல்லாம் பூட்டி இருக்கோ பூட்டப்புறம் உடங்க, மையத்து பெட்டி வேணும்னா மையத்து பெட்டிக்குள்ள பூட்டு எங்க அதையும் உடைச்சிருங்க, எதுக்கும் கேள்வியே கிடையாது. ஒரு ஏட்டை கூப்பிட்டு இங்க வாங்க, இவங்க யாரெல்லாம் சொன்னாலும் அந்த அளவு பூரா இவங்க பாடி அடக்குற வரைக்கும் உள்ள ஊட்டி போட்டுருங்க, உள்ளதுக்கு போட்டுருங்க. வேற என்ன அவனுக்கு குழி வெட்டுறேன் வரமாட்டேங்க, அவனை கூப்பிட்டு வெட்ட சொல்லி வெட்டலன்னா அவனையும் இதுக்குள்ள போடு அப்படின்ட்டான். அப்புறம் அவங்க இந்த மாதிரி குழி வெட்டுறவனை கூப்பிட்டு, அப்பா அவனை குழி வெட்ட சொல்லி, இவங்க போனவங்களுக்கு நாங்க வெட்ட போயிட்டோம், வெட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. நாங்க போய் கூப்பிட்டுருக்காங்க, இந்த வர்றாங்க, ஏட்டு சொல்லிட்டாங்களான்ட்டு வேகமா வந்துடுறேன். வந்தா நாங்க குழியை வெட்டி முடிச்சிட்டோம். அப்படி 12 மணி 11 மணிக்கு இறங்கி 12 மணி நைட்டு, அடுத்த ராத்திரி 12 மணிக்கு குழியை வெட்டி முடிச்சாச்சு. முடித்த பின்னாடி அப்பவுமே அடக்கலாம்னா பயந்துக்கிட்டு அடக்கிட்டாங்க அப்படின்ட்டு, வேண்டாம் காலையில் அடக்கணும்னு சொல்லி மறுநாள் காலையில தான் சுபு தொழுதுட்டு அடக்கணும். அடக்கி முடிச்சாச்சு. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆன உடனே நான் இருக்கிற ஜமாத்துக்கு ஒரு லெட்ரு வருது, அந்த ஜமாத்துல இருந்து. என்ன லெட்ரு அப்படின்னா, இந்த மாதிரி இளங்கடை முஸ்லிம் ஜமாத்திற்கும் மாலிக் தினார் பள்ளிக்கும் நீண்ட நெடிய கால நட்பு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நட்புணர்வு எந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்க பள்ளியில மையவாடி குழிவெட்டி தான் உங்க பள்ளிக்கு குழி வெட்டுறார். எங்க பள்ளியிலிருந்து தான் மம்பட்டி சம்பட்டி எல்லாம் கொண்டு வர்றார். அதனால இந்த நட்புக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக உங்க பள்ளியில் இருக்கின்ற இமாம், அவருக்கும் இளங்கடை ஜமாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்க பள்ளியில் இருக்கின்ற இமாம் என்ற போர்வையில் இருக்கின்ற குழிவெட்டி, என்கின்ற பெயரில் இருக்கின்ற குழிவெட்டி எங்க பள்ளியினுடைய மையவாடியில் அத்துமீறி பூட்டை உடைத்து உள்ளே சென்று குழி வெட்டி இருக்கிறார். இது நம்முடைய இரு ஜமாத்துக்கு மத்தியில் இருக்கின்ற இணக்கத்திற்கு ஏற்படுத்திவிட்ட இடையூறு. எனவே நம்ம இணக்கத்தை தொடர்வதற்கு ஒரு வழியாக அந்த குழிவெட்டி என்ற பெயரில் இருக்கின்ற இமாமை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்ரு வார்த்தையில ஒண்ணு பயங்கரமா எழுதியிருக்கிறாங்க. லெட்ரு வந்தோடனே நம்மக்கு கூப்பிட்டு, ஆலிம்சா உங்க பேர்ல லெட்ரு நிர்வாகத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க, உங்களை குழி வெட்டின்னு வேற பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. எல்லாரும் குழி வெட்ட வேண்டியதுனாங்க, வேற என்னங்க, கிராமங்கள்லாம் அவங்கதான் எல்லாரும் வெட்டிக்கிறாங்க, இங்கதான் நீங்க ஆள் போட்டிருக்கீங்க, அங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்காரங்களாம் சேர்ந்து வெட்டுவாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப இவங்களுக்கு பதில் கொடுக்கணுமே அப்படின்னோடனே இவங்க நிர்வாகத்திலிருந்து திரும்ப பதில் கொடுத்தாங்க, உங்க குழி வெட்டி தான் இங்க குழி வெட்டுறாங்கிறது மாற்று கருத்து இல்லை, அவர் சும்மா ஒன்றும் வெட்டலை, சம்பளத்துக்கு தான் வெட்டிக்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல இருந்து மம்பட்டியை நாங்க கொண்டு வர சொல்லவில்லை, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, எங்கள்கிட்ட எல்லாமே செய்து இருக்கு. ஒருதல்ல உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் இன்னொரு முஸ்லீமுக்கு கடமை அவரை அடக்கம் செய்யுது. நாம தான் நம்ம ஊர்ல என்ன செஞ்சிருக்கோம், ஆள் போட்டு குழி வெட்ட வச்சிருக்கிறோம். மற்ற ஊர்கள் எல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து போய் வெட்டி குழியை வெட்டி மாற்றி அடக்குவாங்க. அப்படி அடக்குற வேலையில எங்க பள்ளி இமாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு எங்க ஆலிம்சா முன்னுதாரணமா இருந்திருக்காருன்னு, அதனால நீங்க அவரை குழி வெட்டின்னு இருக்கீங்க. ஆனா ஒரு வாரத்திற்கு ராஜீவ் காந்தி கன்னியாகுமரியில் ஒரு கட்டடம் கட்டுவதற்காக வேண்டி அடிக்கல் நாட்டுவதற்கு கரண்டியை பிடித்து சாந்தை வைத்து செங்கலை தூக்கி வைத்தார். அவரை யாரும் கொத்தனார்னு சொல்ல மாட்டான். எனவே இந்த இமாம் எங்களுக்கு கிடைச்சது நாங்க செஞ்சிருக்கிற பெரும் பாக்கியம், புண்ணியம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. இனிமேல் உங்க குழி வெட்டி வர வேண்டியது இல்லைன்ட்டு போயாச்சு. நான் ரோட்ல போனோம்னா அந்த மகல்லா வச்ச அந்த நிர்வாகிகள் யாராவது பார்த்தாங்கன்னா, ஒரு ஆள் இருந்தான் அன்றைக்கு, இன்னைக்கு இருக்காரான்னு தெரியல, குட்டின்னு அவருக்கு பேர் சொல்லுவாங்க. அவர் பார்த்தோன்னே ஏ குழிவெட்டு இங்க வர அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன் நான், ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த இதுக்கு பின்பு அந்த பள்ளியில கொஞ்ச நாள் பணியாற்றினோம். இருந்தாலும் கன்னியாகுமரியில் இமாம் இல்லைங்கிறக்காண்டி அங்கே போனால் அங்கே கொஞ்ச நாள் பணியாற்றினோம்.
இப்படித்தான் நம்முடைய ஆரம்ப காலத்தை இதனுடைய இது. இதுக்கு அடுத்து வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. இதுல ஆரம்ப காலத்துல எப்படி உங்களுக்கு தௌஹீத் கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இந்த தௌஹீதுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஆரம்ப காலத்துல நீங்க வந்து உங்களுக்கு சுத்தி முத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இணை வைப்பு, ஷிர்கு, பிதத்தான காரியங்கள். இந்த முகாந்திரத்திலிருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட சமூகம் சார்ந்த எதிர்ப்புகள், பொருளாதார ரீதியாகவும் சரி, உங்களுடைய வாய்ப்புகள் ரீதியாகவும் சரி, ஏன்னா நீங்க படிச்ச மாகுல்ல அதே சூழல்லயே இருந்துட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா விதத்துகள் செஞ்சு இந்த மாதிரி ஃபாத்தியாலா அப்படின்னா அது ஒரு அந்தஸ்த ஒரு இதுல போயிருக்கலாம். இருந்தும் கூட எந்த முகாந்திரம் இல்லாத ஒரு காலம் இந்த காலம். அந்த மாதிரி காலங்கள்ல இந்த இது போன்ற ஓரிரை கொள்கைக்காக நின்றனால எப்படியான இழப்புகள்லாம் சந்திச்சீங்க? சமூக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளா அதாவதுங்க, நான் கன்னியாகுமரி அடுத்தாப்புல சொன்னேன்ல, கன்னியாகுமரியில இமாம். நமக்கு அப்போ இப்ப விட குரல் கம்பீரமா இருக்கும். இப்ப விட குரலை வந்து அன்மேரிடு வரையா, அப்ப குரல் இதை விட கம்பீரமா இருக்கும். நம்மளை சொல்றதே வெங்கல குரலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, வெங்கல குரலோன் அப்படிதான். அப்படி ஒரு அதிரும் அந்த இதெல்லாம் ஓதனோம்னா, குரான் கிராத்து ஓதனா வாங்க சொன்னாலும் சரி. பயான்ல வந்து சில பேர் சொல்ற அளவுக்கு இருக்கும். நீ பேசுற ஆக்ரோஷத்துல சில வார்த்தைகள் விளங்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னாள், நீங்க உங்களுக்கு தெரியாதவங்க, அவங்க முன்னாள் பொருளாளர், நம்ம ஜம்மியானுடைய பொருளாளர் வந்து இருக்காங்க எங்க சென்னையில. இப்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, சென்னை ஜும்மாவுக்கு போனோம்னா சொல்லுவாங்க, மெதுவா பேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். கன்னியாகுமரியில இமாமா இருந்து நாம எப்பவுமே தலப்பாவெல்லாம் கட்டிடுவோம்ல. நான் எப்பவுமே தலப்பா கட்டி தான் ஜும்மா பண்ணுவேன். ஏன்னா தலப்பா கட்டியிருப்பேன். அந்த சுன்ன ஜமாத் இமாம்கள் எப்படியோ அந்த மெத்தட்ல தான் இருப்பேன். ஏன்னா தௌஹீத் அதிகம் இல்லாத நேரம் எல்லாம் பொதுமக்கள் வர்றாங்க. அவங்களும் புரிந்து கொள்வதற்கு என்னன்னா இது ஒரு தடையாயிடக்கூடாதுக்காண்டி நிச்சயவேன். தலப்பா, ஜுப்பா, அந்த கோட்டு இதெல்லாம் போட்டு தான் ஏறுவேன். அப்படி ஒருக்கா ஜும்மா ஏறி முறை நிகழ்த்தி விட்டு இறங்கி தொழுவு முடிச்ச உடனே வெளியே வந்து பார்த்தா ட்ரம்போ டிராவல் ஒன்று நிற்கிது. அதில் யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்துல இருந்து ஒரு பெரும் நிர்வாக கூட்டமே வந்துருக்கு. அவங்க நம்ம ஆட்களை கூப்பிட்டு, இப்போ பயான் பண்ணார்ல அஜரத்து, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு, எங்கள் ஊரில் எங்கள் பள்ளியில் ஜெயினுல் ஆப்தீன் அப்படின்னு ஒரு இமாம் இருந்தார். அவர் மர்ஹூம் ஆயிட்டாரு. அல்லாஹ் அங்கே இறக்க வச்சு இங்கே எழுப்பிட்டான் போல் தெரியுது. அப்படியே அவங்க சொல்றாங்க, இங்கே எழுப்பிட்டான் போல் தெரியுது. அவரே இங்க வந்து பயான் பண்ண மாதிரி இருக்கு. எங்க இறந்து போன எங்க அஜரத்தே அப்படி நிக்கி, நாங்க எங்க இம்மா முடிகிற வரைக்கும் அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் குரல், அவர் கிராத், அவர் பேச்சு அப்படியே இருக்கு. எனவே அவரை எங்க வண்டியில நாங்க இமாம் தேடிக்கிட்டு தான் அலைகிறோம். அவரை ஏற்றி விட்டுருங்க, நாங்க கூட்டி போயிடறோம். அன்னைக்கு அங்க கூப்பிட்டாங்களேன்னு போயிருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கலாம்? கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளி எவ்வளவு வருமானத்துக்குள்ள பள்ளி பாத்தியா, கடையில் சுத்தி இருக்கிற கடை கூட பாத்தியா, மந்திரிச்சு விடுறது, ஓதி பார்க்கறது எல்லாமே. அதிலும் குறிப்பாக நம்முடைய சகோதரன் சொன்னாங்க, நோம்புலையே ஒரு பெருந்தொகை வருஷத்துக்குள்ளானது பூரா மொத்தமா கிடைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு பெருநாள் திடல்ல பைசா விடும் அப்படின்னா சொன்னாங்க. நம்ம போகல, என்ன செய்யல, ஏன்னா தௌஹீத்.